கோவிஷீல்டு தடுப்பூசியால் அரிதாக சில பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக ஆஸ்ட்ராசெனகா நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் கோவிஷீல்டு அச்சம் குறித்த விவகாரத்தில் நடப்பது என்ன என்பது குறித்து அலசுகிறது இந்த தொகுப்பு. 2019 இறுதியில் மனித உயிர்களை வேட்டையாடிய கொரோனா வைரசுக்கு எதிராக தடுப்பூசிகள் தயாரிக்கப்பட்டன. அப்படி ஆஸ்ட்ராஜெனிகா நிறுவனமும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் இணைந்து உருவாக்கிய தடுப்பூசிதான் கோவிஷீல்டு. இந்தியாவில் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா நிறுவனம் தயாரிக்க மக்களுக்கு செலுத்தப்பட்டது. 2024 ஏப்ரல் வரையில் 170 கோடிக்கும் அதிகமான கோவிஷீல்டு தடுப்பூசி டோஸுகள் இந்தியாவில் செலுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையே கொரோனா தடுப்பூசி செலுத்தியவர்களுக்கு பக்க விளைவு என்ற தகவலும் வெளியாகி மறைந்து போனது. பிரிட்டனில் கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்தியதால் பக்க விளைவுகள் ஏற்பட்டதாக 51 வழக்குகள் தொடரப்பட்டன. வழக்கை தொடர்ந்த ஜேமி ஸ்காட் 2021 ஏப்ரலில் தடுப்பூசி செலுத்தப்பட்ட பிறகு மூளையில் ரத்தம் உறைந்து நிரந்தர பாதிப்பு ஏற்பட்டதாக குற்றம் சாட்டினார். இதனை மறுத்து வந்த ஆஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் சமீபத்தில் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த அறிக்கையில் கோவிஷீல்டு அரிதாக இரத்த உறைதல், இரத்த தட்டுகள் குறைத்தல் எனப்படும் டிடிஎஸ் பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம் என தெரிவித்திருக்கிறது. பக்க விளைவு ஏன் ஏற்படுகிறது என்பது தெரியவில்லை எனவும் விளக்கமளித்திருக்கிறது ஆஸ்ட்ராஜெனிகா நிறுவனம். இந்த செய்தியை தொடர்ந்து இந்தியாவிலும் கோவிஷீல்டு பக்க விளைவு குறித்த அச்சம் அதிகரித்து காணப்படுகிறது. டிடிஎஸ் பக்க விளைவு இருந்தால் கடுமையான அல்லது தொடர்ந்து தலைவலி இருக்கும், மங்கலான பார்வை, மூச்சு திணறல், நெஞ்சு பகுதியில் வலி இருக்கலாம், கால் வீக்கம், தொடர்ந்து வயிற்று வலி போன்ற அறிகுறிகள் இருக்கலாம் என சொல்லப்படுகிறது. ஆனால் தடுப்பூசி போட்ட சில வாரங்களுக்குள் இந்த அறிகுறியை உணர்ந்தால் மருத்துவ உதவியை நாட வேண்டும் என சொல்லும் மருத்துவ வல்லுநர்கள் இது எல்லாம் மிகவும் அரிதானது என்கிறார்கள். பக்க விளைவு குறித்து மருத்துவர் அசோக் குமாரிடம் பேசிய போது தடுப்பூசியால் காப்பாற்றப்பட்ட உயிர்கள் அதிகம், இரத்த உறைவு போன்ற பக்க விளைவு எல்லாம் அரிதானது என்றார். இது நிறைய கண்ட்ரீஸ்ல இதனுடைய வேக்சின் போட்டதுக்கு பிறகு சர்வேலன்ஸும் சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. அந்த வேக்சின் போட்ட புதுசுல சில பேருக்கு ஹார்ட் அட்டாக்கோ இல்லை பிரெயின்ல பிளட் கிளாட்டோ இல்லை நுரையீரல பிளட் கிளாட்டோ இல்லை காலில் பிளட் கிளாட்டோ இல்லை அங்கங்கே பிளட் கிளாட் பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகிறதால பிளேட்லெட் கவுண்ட் குறையிறது, இது சில கேசஸ்ல ரேராக ரிப்போர்ட் செய்யப்பட்டிருக்கு. இந்த வேக்சினால பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகாதுன்னு உறுதியாக கண்டிப்பாக டிஸ்ப்ரூவும் பண்ண முடியாது. பட் இந்த வேக்சின் இருந்து வரக்கூடிய பாசிபிலிட்டி 1 in 1 lakh, 1 லட்சம் பேர்ல ஒருத்தருக்கு பிளட் கிளாட் வரக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கலாம். அதுவும் இந்த வேக்சினால தான் உறுதியாகவும் கண்டிப்பா ப்ரூவ் பண்ண முடியாது. நீண்ட நாட்கள் கழித்து இந்த பக்க விளைவு ஏற்படுமா என்றால் அதற்கு வாய்ப்பே இல்லை, பயம்தான் புது நோயை உருவாக்கும் என எச்சரித்தார். தவிர இந்த வேக்சினால லாங் டேர்ம்ல கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக்கோ இல்லை லாங் டேர்ம் இந்த வேக்சினால பிளட் கிளாட் ரிலேட்டட் ரிஸ்கோ அதிகமா இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா இருக்கிற வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி, இல்லை அப்படின்னே சொல்லலாம். வேக்சின் போட்ட புதுசுல ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸ்ல வேக்சினால பிளட் கிளாட் வரதுக்குண்டான வாய்ப்புகள் 1 in 1 lakh அப்படின்னா 0.01% ரிஸ்க் இருக்கலாமே ஒழிய வேக்சினால தொடர்ச்சியா இயர்ஸ் டுகெதர் வேக்சினால இம்பாக்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா கிடையவே கிடையாதுன்னு நம்ம சொல்ல விரும்புறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேக்சின் நான் அப்போ போட்டதால எனக்கு இன்னைக்கும் ரிஸ்க் இருக்குமோங்கிற பயமோ வதந்தி இருக்கக்கூடாது. அந்த பயத்தால பிரச்சனையை நம்ம உருவாக்கிக்கிட்டு அந்த பயத்தால ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸால பல வியாதிகள் நம்ம இன்வைட் பண்ணிக்கிற சான்சஸ் தான் அதிகமா இருக்கிற வாய்ப்பு இருக்கே ஒழிய இன்றைய வாழ்க்கை முறையில் இளம் வயதில் மாரடைப்பு போன்ற ஆபத்து அதிகரித்து இருப்பதாக சொல்லும் மருத்துவர்கள் ஆரோக்கியமான உணவோடு உடற்பயிற்சி செய்ய அறிவுறுத்துகிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.